மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. நாம இன்னைக்கு 7th மேக்ஸ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் நம்பர் 5க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். In English medium. The questions are from direct and inverse proportion, first Roman, multiple choice questions. If one can finish a work in n days, then part of work finished in 1 day is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கு 5 டேஸ் ஆகும் அப்படின்னா ஒரு நாளில் அவன் முடிக்கக்கூடிய வேலை இவ்வளவு தானே இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன எழுதுவோம்? இட் இஸ் 1/5 எழுதுவோம். த சேம் திங் ஹியர் இட் இஸ் ஆஸ்க்டு. பாருங்க, இஃப் ஒன் கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் n days, then part of work finished in 1 day. மொத்தம் n நாட்கள் ஆகும் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு நாளில் 1/n days ஆகும் இல்லையா அது முடிக்க. ஸோ 1/n is the answer for that question. Second question, if x and y are in direct proportion, then which of the following is correct? Xும் yயும் direct proportion அது எப்படி எழுதுவோம்னா x is directly proportional to y அப்படின்னு எழுதுவோம். இந்த proportionality சைனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு proportionality constant introduce பண்ணுவோம். ஸோ இப்படி தான் எழுதுவோம். ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு போட்டு ஒரு கே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ இப்போ நமக்கு இந்த கே வேணும் அப்படின்னா கேவை எங்கேயே வச்சுக்கோமா, x by y அப்படின்னு எழுதுவோம். ஸோ இஃப் தேர் ஆர் x and y are in direct proportion, then x by y is equal to k. அதுதான் x by y is equal to constant அப்படிங்கிற இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். Third question, x and y are in direct proportion. If y is 20 when x is 8, then the value of y when x is 40. இந்த x வந்து 80, 80லேருந்து எப்படி 40 வந்துச்சுன்னா 8 into 5 times 8லேருந்து எப்படி 40 வந்துச்சுன்னா 8 into 5 it is 40. அதே மாதிரி நமக்கு y to y வேணும் அப்படின்னா இந்த y-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 20 into 5 நமக்கு என்ன கிடைக்கும், 100ன்னு கிடைக்குமா. ஸோ the second option is the answer for the third question. Fourth question, if an increase in one quantity brings about a corresponding decrease in the other, the vice versa, then the two quantities vary. இதில் இன்க்ரீஸ் இருந்து இதுலேயும் இன்க்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குவான்டிட்டியில் இன்க்ரீஸ் இருந்து அடுத்த குவான்டிட்டிலையும் இன்க்ரீஸ் இருந்துச்சு, இல்லை ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆனால் அது அதர் குவான்டிட்டி ஆல்சோ டிக்ரீசஸ் அப்படின்னா தான் அதை டைரக்ட்னு சொல்லுவோம். ஒன்று இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டைரக்ட்லி இல்லை இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவோம். ஸோ த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். Fifth question, y varies inversely with x. If y is equal to 9 when x equal to 1, then the value of y when x equal to 3 இருக்காங்க. இது inversely proportional அப்படின்னா x into y is equal to k அப்படின்னு அர்த்தம். நமக்கு பாருங்க இந்த ப்ரீவியஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, x1 y 9 இருக்காங்க. அப்போ 1 into 9 நமக்கு 9, இந்த k-ஓட வேல்யூ 9 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ xy is equal to 9. ஓகேவா. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடின்னு இருக்காங்களா. ஸோ ஒய் அப்படியே வச்சுக்கிட்டு 9 இங்கே மல்டிப்ளா இருக்கிறத அடுத்த சைட் கொண்டு போகும்போது நம்ம டிவைசராக கொண்டு போவோம். ஸோ 3 3s are 9 அப்படின்னு ஒய்யோட வேல்யூ நமக்கு +3 அப்படிங்கிற இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். செகண்ட் ரோமன், fill in the blanks. If 30 is to 50 is equal to 6 is to x, then the value of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்னன்னா இந்த 30லேருந்து இந்த 6 எப்படி வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். 30 divided by 5 you got the 6. அதே மாதிரி 50-ஐ நம்ம என்ன பண்ணணும், 5ஆல் டிவைட் பண்ணணும், we will get 10. So the value of x is 10 is the answer. Seventh question, the side of a rhombus and its perimeter are in dash proportion. ஒரு ரோம்பஸ் இருக்கு அப்படின்னா இதனோட சைடு ரைஸ் ஆக அதனுடைய perimeter also rises இல்லைங்களா. ஸோ அதனால it is directly proportional அப்படிங்கிறது தான் ஆன்சர். Eighth question, if 8 erasers can be brought for 10 rupees 40 paise, அப்போ 8 erasers rupees எவ்வளோனா 10 rupees 40 paise. இப்போ நமக்கு என்ன வேணும், then the number of erasers that can be brought for 33 rupees 80 பைஸ்க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 10 rupees 40 பைஸ்க்கு 8 erasers வாங்க முடியும் அப்படின்னா 33 rupees 80 பைஸ்க்கு இதை விட அதிகமாக வாங்க முடியும். ஸோ as there is a raise in the rupees, there will be raise in the number of things brought. அப்போ இதை directly proportionalனு சொல்லுவோம். இதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது எக்ஸ் வேணும் அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா x equal to 8 அப்படியே எழுதிக்கணும். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுங்கிறதால இது அப்படியே தலைகீழாக எழுதிக்கணும். 33.80 by 10.40 அப்படின்னு ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். பண்ணுனா பாருங்க, ஆஃப்டர் ரிப்பீட்டட் சிம்பிளிஃபிகேஷன் we got 26 as the answer. So 8th question's answer is 26. For 26 erasers can be brought for 33 rupees 80 paise. 9th question, if a box of pens is given to 25 children, each will get 2 pens.
if the number of children is reduced to 10 then each will get dash pens அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 25 சில்ட்ரனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 பேனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பென்ஸ் இருக்கு அப்படின்னா 50 பென் இருக்கு. the number of children is reduced to 10 அப்படின்னா 25லேருந்து அது 10 குறைச்சிட்டோம் அப்படின்னா number of children is 10 அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும் இருக்காங்க. 10 கூட 5 மல்டிப்ளை பண்ணாதான் 50 வரும். அப்போ 5 பென்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த 9th question. 10th question, if PQ is equal to K, K is a constant, then P and Q are said to vary. பாருங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துச்சுன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். So inversely proportional with each other is the answer for the 10th question. Third Roman, true or false and justify your answer. If U and V are in direct proportion, then U1 V2 is equal to V1 U2, where U1 U2 are the values of U and V1 V2 are the values of V. Direct proportion அப்படின உடனே நமக்கு தெரியும் U1 by V1 is equal to U2 by V2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் அந்த மாதிரி ஃபார்மேஷன் வருதான்னு பார்க்கலாம். பாருங்க U1 இங்கே தான் இருக்குது, இந்த V1 கீழே கொண்டு வந்துட முடியும். இங்கே U2 இருக்குது, இந்த V2 அங்கே கொண்டு போயிட முடியும். ஸோ it is in direct proportion and the given equation is right. So true is the answer for the 11th question. 12th question, distance travelled by a bus and time taken are in inverse proportion with constant speed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பவுமே இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டும் டைம் டேக்கனும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக தான் வரும். ஏன்னா 1 மணி நேரத்தில் நமக்கு 4 கிலோமீட்டர் போனால் 2 மணி நேரத்தில் 8 கிலோமீட்டர் போக முடியும். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நமக்கு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். 13th question, if x equal to ky then xy are direct proportion அப்படிங்கிறது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறது 12th questionோடது. இதுக்கு ட்ரூ. ஏன்னா நமக்கு பாருங்களேன் k வேணும் அப்படின்னா x by y தான் நமக்கு அப்படி கிடைக்கும். அப்போனா it is direct proportion. So this statement is true. 14th question, the population of a country and the area of the land per person are in inverse proportional இருக்காங்க. இப்போ வந்து 100 பேர் இருக்காங்க ஒரு ஏரியாவில் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 10 சென்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1000 பேர் ஆயிடுச்சுன்னா உடனே அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய இடத்தோட லேண்டோட அளவு குறைஞ்சிரும் இல்லையா? அதனால அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. 15th question, length of a side of an equilateral triangle and its perimeter vary inversely with each other ன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களேன் எப்பவுமே சைடோட லென்த் அதிகரிக்க அதிகரிக்க அதனோட பெரிமீட்டர் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ இஃப் தெர் இஸ் அ ரைஸ் இன் த லென்த் ஆஃப் தி சைட் ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இட்ஸ் பெரிமீட்டர் ஆல்சோ ரைசஸ். ஆனால் இங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்காங்க. இது ரைஸ் ஆனால் இதுவும் ரைஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் கொடுத்துருக்கணும். ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதிட்டோம். 4th Roman short answer question. 16th question, a playground is in rectangular shape and its dimension are directly proportional to the dimension of a swimming pool given below. Find the width of the pool அப்படின்னு இருக்காங்க. இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி தான் இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறாங்க. இப்போ நம்ம இதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது ஒய் அப்படின்னு வச்சுக்குவோம். இது x1 இது y1 வச்சுக்கலாம். ஏன்னா 2 இருக்கிறதுனால திஸ் இஸ் x1 y1. எப்படி இல்லை லென்த்தை நம்ம x1 வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இங்கே இருக்கிற லென்த்தை x2னும் அதனோட பிரத்தை y2ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ இது ரெண்டும் நமக்கு எப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இந்த k வேணும் அப்படின்னா x by y, அதாவது இந்த டயக்ராமில் x1 by y1. அப்போது k is equal to x1 வந்து 18 மீட்டர் and y1 is 9 மீட்டர் அப்படிங்கிறதுனால it is twice அப்படின்னு ஆயிடுச்சு. k ஓட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு இருக்காங்க. அப்போது நமக்கு இங்கே x2 by y2 is equal to k அப்படின்னு வச்சுக்கிட்டோம். நமக்கு x2 தெரியும் 75 மீட்டர் அப்படின்னு. We don't know y2, so we will have this y2 as it is and we know the value of k, that is 2. அதனால 75m by y2 is equal to 2 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ y2 வேணும் அப்படின்னா அந்த 75 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு y2 கிடைக்கும். ஸோ therefore y2's வேல்யூ என்ன அப்படின்னா 37.5. அப்போ the width of the swimming pool நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். therefore width of the swimming pool is 37.5 meter is the answer for this 16th question. 17th question, if a car covers a distance of 82.5 km in 5.5 liter of petrol,
how much distance will it cover in 13.2 liter of petrols? நமக்கு இதில் வேரியபிள்ஸ் எது அப்படின்னா நமக்கு distance and also liter of petrols. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எது கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். how much distance கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம எது எழுதிக்கணும், பெட்ரோலோட அளவு எழுதிக்கணும், liters of petrol. இது distance covered, இதான் 2 வேரியபிள்ஸ், அதனால அதை எழுதுகிறோம். distance covered in kilometer. இது லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல்ஸ்னு லிட்டர்ஸ் இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு 5.5 லிட்டருக்கு நமக்கு 82.5 கிலோமீட்டர் அது ட்ராவல் ஆகும். அப்போது 13.2 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்களேன், நமக்கு பெட்ரோலோட அளவு அதிகரிக்கும் போது நிஜமாக கிலோமீட்டர்ஸோட அதுவும் அதிகரிக்கும். ஸோ இப்போ there is a raise in the liters of petrols, then there will definitely raise in the distance covered. அப்போ it is directly proportional. இங்கே raise ஆனால் இங்கேயும் raise ஆகும். So we want to find this x. அப்போ அதாவது distance traveled in (13.2 liters of petrol) is equal to, நமக்கு இது directly proportional due, இந்த தனியாக இருக்கிற நம்பரை 82.5 into அப்படின்னு போட்டுட்டு இதை தலைகீழாக திருப்பி போடணும். எப்படின்னா 13.2 by 5.5 அப்படின்னு. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு டெசிமல் இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், நம்ம இதை மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 82.5 into 132 by 55 அப்படின்னு வருது. ஸோ இது ரெண்டையும் 11ஆல் டிவைட் பண்ண முடியும். 11 5 times, 11 1 times, 2 times அப்படின்னு. இதை 5ஆல் அடிக்கலாம். 5 1 times 5, 6 times 30, then 0.5 times அப்படின்ட்டு. அகெயின் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும், ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். After multiplying, we got 198 km as the answer for the 17th question. 18th question, given that y is inversely proportional to x, complete the following table. இது xy, இது inversely proportional இருக்காங்க. Immediately we know xy is equal to k. So first we are going to find out the value of k. For that நம்ம என்ன பண்ணணும்னா 4 into 7.5 is equal to k. அப்போ 4 5s are 20, remainder to 28 29 30 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 30 is the answer for this k. இப்போ k's value is 30. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் we want 30. அப்போ இங்கே என்ன பண்ணிக்க போகிறோன்னா இதை x1 y1 வச்சுக்கலாம். x1 y1 is equal to 30. If we want to find y1, substitute the value as 60 here, into y1 is equal to 30. So y1 is equal to 30 by 16 வந்துரும். 0க்கு 0 அடிச்சிட்டோம். 3 1 times, 3 2 times, and it is 0.5. அதனால இதனோட வேல்யூ நமக்கு 0.5 கிடைச்சிருச்சு. Similarly, we have to find for the other bank. என்ன பண்ண போகிறோம் பாருங்க, இது x2 y2, ஏன்னா இது x1 y1 வச்சுட்டோமா, இது x2 y2 வச்சுக்கலாம். x2 y2 is equal to 30 again, ஏன்னா k ஓட வேல்யூ 30. x2 நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்க போகிறோம். y2 it is 12 இல்லையா, அதனால 12 is equal to 30. இப்போ x2 வேணும் அப்படின்னா 30 divided by 12. நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 times இங்கே மேலே 15 இங்கே 6 வரும். ஸோ நமக்கு x2 ஓட வேல்யூ 2.5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே 2.5. 19th question, Amrish took 10 days to complete a book by reading 40 pages per day. How many pages must he read in a day to complete it in 8 days? நமக்கு வேரியபிள் நம்பர் ஆஃப் டேஸும் நம்பர் ஆஃப் பேஜஸும். ஒரு நாளைக்கு 40 பேஜஸ் படித்தா 10 நாளில் அந்த புக்கை முடிச்சிடுறாங்க. ஒருவேளை நம்ம 8 டேஸ் அதில் கம்ப்ளீட் பண்ணணும், 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணணும்னா எவ்வளோ பேஜஸ் ஒரு நாளைக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டேஸ் குறையணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் அதிகப்படுத்தினா தான் நமக்கு சீக்கிரம் முடியும் இல்லைங்களா? அதனால இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். உடனே நமக்கு இது எக்ஸ் வேணும் அப்படின்னா பாருங்கள், இந்த தனியாக இருக்கிற 40 அப்படியே எழுதிக்கிறோம். இது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் போது இது அப்படியே எழுதிக்கணும். எப்படின்னா 10 by 8, இது மேலேயும் இது கீழே அப்படியே எழுதிக்கிறோம். 8 5s அப்போ 50. அப்போ பர் டே ஷி ஹாஸ் டு ரீட் 50 pages so that she can complete the work in 8 days. அது ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்க போகிறோம். ஸோ Amrish has to read 50 pages per day to complete the book in 8 days. 20th question, there are 200 students in a primary school. They need 50 liters of drinking water per day. If 50 of them are reduced, how many liters of water needed per day அப்படின்னு இருக்காங்க. பாருங்களேன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Then liters of water. இப்போ 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
50 liters of water தேவைப்படுதுன்னு இருக்காங்க ஒரு நாளைக்கு. if 50 of them are reduced அப்படின்னா இதிலிருந்து 50 பேர்த்த குறைச்சா அப்படின்னு அர்த்தம். ஸோ 50 பேர் 200லேருந்து 50 ரெடியூஸ் பண்ணால் we will get 150 students. அப்படின்னா how many liters of water needed per day? இதில் அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரும் நமக்கு அளவு குறைச்சாவே போதும், கம்மியாக இருந்தாவே போதும். ஸோ இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நமக்கு இந்த எக்ஸ் வேணும் அப்படின்னா பாருங்க, இந்த 50 தனியாக இருக்கிற 50 அப்படியே எழுதிக்கிறோம். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால இதை தலைகீழாக எழுதணும். ஸோ 150/200 அப்படின்னு எழுதுவோம். இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்படின்னும் 15 5s are 75/2. அதனால 37.5 liters of water is enough for them. It in a statement 37.5 liters of water is needed per day is the answer for this 20th question. நம்ம next videoல சந்திப்போம். Thank you children.